பெரிய ரோட்டில் என்ன பண்ணுறோன்னா நிறைய லெஃப்ட்டும் ரைட்டும் நுழைஞ்சிட்றாங்க. கிளச்சை அரெஸ்ட் பண்ணிங்க, பிரேக்கில் காலை வச்சு. பிரேக் அதிகமாக தேவையில்லை, பிரேக்கை விட்டுருங்க, ஏன்னா ஸ்லோவாக தான் இருக்குது. செகண்ட் நீங்கள் டைரெக்டாக போட்டுக்கலாம். செகண்ட் 4th இருக்குது, போட்டுட்டு வெறும் கிளச்சை மட்டும் ரிலீஸ் பண்ணிடுங்க. இப்போ அதுவே போகும், நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்லை. வண்டி மட்டும் நேராக இருக்கா, உங்களுக்கு யாராவது இடைஞ்சல் கொடுக்குற மாதிரி இருக்காங்களா அதை கவனிச்சிங்க. லேசாக இப்போ ஆக்சிலேட்டர் கொடு. இந்த இடத்த நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக கடந்தது. ரைட்டில் கொஞ்சம் பிடிச்ச மாதிரி இந்த ஆக்சிலேட்டர் கொஞ்சம் கொடுக்கும்போது பாருங்கள் வண்டி கொஞ்சம் எகிருது. அதை இன்னும் நீங்கள் மைன்யூட்டாக கொடுங்க. போகலாம். பெருவிரல் வச்சுதான் அழுத்த கொடுக்குறேன். அது வந்து கொஞ்சம் லேசா இருந்தா போகாத மாதிரியே இருக்குது. கொஞ்சம் அழுத்தம் கொடுத்தா வேகமா போயிடும். அதான் இன்னும் கொஞ்சம் நீங்க அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ஸ்லோ கிளச்சு, பிரேக் தேவைப்படாது அதிகமா, வண்டி மட்டும் நேரா இருக்கான்னு பார்த்து. இப்போ பாருங்க இந்த இடத்துல சிக்னல் பாருங்க, 60 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் நீங்க இங்க கிராஸ் பண்ணலாம் போகலாம் அப்படின்னு போட்டிருக்கு. இது உத்தரவு சின்னம். கிளச்சை எடுத்துட்டு ஸ்பீடை மறுபடியும் மெதுவாக கூட்டு. அதே நீங்க கிட்ட வந்து நீங்க கவனிக்கிறீங்க லெஃப்ட்ல போறது. நான் தூரத்துல இருந்தே கவனிக்க சொல்றேன். நீங்க தூரத்துல இருந்து கவனிக்கும் போது என்ன ஆகும்னா உங்களுக்கு ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும். கிட்ட வரும்போது என்ன ஆகும்னா இப்போ இதை மட்டும் நீங்க பார்த்து ரைட்ல போறீங்க. சப்போஸ் ரைட்ல வண்டி வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அதையும் பார்க்கணும் இல்லையா? அதனாலதான் தூரத்துல இருந்தே கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா ஹார்ன் அடிச்சிடணும், நம்ம தூரத்துல இருந்தே ஹார்ன் அடிச்சுட்டு தூரத்துல இருந்தே கிராஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஓகே. இப்போ இங்கே பாருங்க, ஒரு பையன் சைக்கிளில் போயிட்டு இருக்கான். இங்கேருந்தே நீங்க ஐடியா பண்ணுங்க, நம்ம அந்த பையனை கிராஸ் பண்ணும்போது நமக்கு ரைட்ல ஏதாவது இடைஞ்சல் வருமா, பின்னாடி யாராவது வராங்களா, இது எல்லாத்தையும் கால்குலேஷன் பண்ணிக்கணும். அவர் எப்போ வேணாலும் இந்த ரோடுக்கு வரலாம். இப்போ பாருங்க, அந்த மாட்டு வண்டியை கிராஸ் பண்றதுக்கு அந்த சைக்கிளில் போறவர் நம்ம ரோடுக்கு தான் வருவார். இதெல்லாம் கால்குலேஷன் பண்ண, இது பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். போகலாம், ஸ்பீடை கொடுத்துக்கிட்டே போகும். ஓகே, இன்னும் நல்லா. ஓகே, நெக்ஸ்ட். அந்த திருப்பம் இன்னும் கூட கம்மி பண்ணுங்க, திரும்புறதே தெரியக்கூடாது வண்டி. நம்மளுக்கு பார்வை டைவர்ஷன் ஆவறதே வந்து இந்த பைக்ல போறவங்களால தான். அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த பைக்ல போறவங்கள பார்க்காம அவாய்ட் பண்ணுங்க. ஒரு 40-45 மினிமம். 45க்குள்ளவே இருந்தாலே உங்களுக்கு அந்த கண்ட்ரோல் நல்லா இருக்கும். இந்த ஸ்டீரிங் கண்ட்ரோல் இருக்கு பாத்தீங்களா, இது உங்களுக்கு நல்லா பர்ஃபெக்டா வரும். அதுக்கு மேல போச்சுன்னா என்ன ஆகும்னா, நீங்க யோசிச்சு வளைக்கிறதுக்குள்ள வண்டி அங்க போயிடும். அதனால தான் அந்த ஸ்பீடும் கொஞ்சம் லிமிட்லயே வைங்கன்னு சொல்றேன். வண்டி கொஞ்சம் லெஃப்ட் ரைட் அலைஞ்சிட்டே இருக்கு. இது காரணம் பார்வை தான். லெஃப்ட் நீங்க பாக்குறீங்க, ரைட்ல பாக்குறீங்க, ஆனா நடு ரோட நீங்க பார்க்க தவறிடுறீங்க. அதாவது சென்டர் ரோட தான் நம்ம அதிகமா பார்க்கணும். இப்ப பாருங்க, இந்த சென்டர் ரோட்ல யாருமே இல்லை பாருங்க. இதை தான் நம்ம பார்த்துட்டு நேரா பிடிக்கணும். இதுல யாராவது வராங்களா, அவங்களை டிஸ்டர்ப் பண்றாங்கன்னா ஹார்ன் அடிச்சு வழிக்கல. ஓகே, இப்போ ஸ்லோ பண்ணிட்டு கிளச்சை முழுசா அழுத்திடுங்க, வண்டியை ஓரமா நிப்பாட்டிக்கலாம். நீங்களே ஒரு இடத்த செலக்ட் பண்ணி மெதுவா நிப்பாட்டுங்க. இப்போ நான் சொல்றத முடிஞ்ச அளவுக்கு அதிகமா இல்லாம கம்மி பண்ணிக்கிட்டே வரேன். அதிகமா நான் உங்களுக்கு எதுவுமே வந்து சொல்றது இல்லை ஐடியா. உங்களுக்கு இப்போ தானா வருதான்றது தான் நான் செக் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் கூட ஓரம் வரலாம், கொஞ்சம் பிரேக்கை விடுங்க. நிக்கிறது சரியில்லைன்னா பிரேக்கை விட்டுடணும். இடம் சரியில்லை, இன்னும் ஓரம் வரணும்னா பிரேக்கை முழுசா விட்டீங்கன்னா அது கொஞ்சம் மெதுவாக நவுந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஓரம் வந்து மறுபடியும் நேராக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ தூரமாக பாருங்கள். இப்போ பிரேக்கை அப்ளை பண்ணுங்க.
நியூட்ரல். இதை தான் மறந்துடுறீங்க, இது மறக்கவே கூடாது. ஸ்டார்டிங்ல ஒரு மாதிரி விட்டுட்டு அது கிளட்சை எடுக்கிறதுக்கு முன்னாடி நியூட்ரல் பண்ணிட்டு அப்புறமா தான் கிளட்ச் எடுக்கணும். நியூட்ரல் பண்ணிங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க. வண்டி ஆஃப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணணும். ஆஃப் பண்ண முதல்ல. இப்போ ஆன் பண்ணுங்க. ஃபுல்லாவே ஆன் ஸ்டார்ட். இப்போ ஃபர்ஸ்ட் கியர் போடுங்க. போட்டுட்டு மூவிங் பாயிண்ட்டை கவனமாக நிறுத்தணும். வண்டி டவுன்ல இருக்கு. இப்போ பிரேக்கை விட்டுருங்க. கிளட்சை இன்னும் கொஞ்சம் எடுங்க, கொஞ்சம் எடுங்க. கிளட்சை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி போக ஆரம்பிச்சிடும். மெதுவாக எடுக்கணும், ஃபுல்லாக எடுக்கக்கூடாது. அதாவது மூவ் வருது பாருங்க, அந்த இடத்துல நீங்க வேகமா விட்டீங்கன்னா இந்த மாதிரி தான் இடிக்கும். ஆஃப் ஆகுறது கண்டிஷன் அது. கிளட்சை அந்த இடத்துல நிப்பாட்டணும். ஓகே, இப்போ ஆக்சிலேட்டரை கூட. இப்போ நீங்க கத்துக்க வேண்டியது என்னன்னா, ரொம்ப நுணுக்கமான விஷயங்களை நோட் பண்ணணும். கிளட்சை அழுத்துங்க, செகண்ட் கியர். அந்த நுணுக்கமான விஷயங்கள் வந்து நீங்க வேகமா பண்ணிடுறீங்க, ஆனால் தான் உங்களுக்கு அது புரியாம போயிடுது. அதை நீங்க திருப்பி திருப்பி மெதுவா பண்ணும்போது இன்னும் நல்லா நீங்க புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் கிளட்ச் எடுக்கணும், அப்புறம் தான் ஆக்சிலேட்டர். எடுக்கும் போதே அழுத்தும் போது என்ன ஆகும்னா வண்டி எகிறோம். நெக்ஸ்ட் இப்போ இந்த லெஃப்ட் ஹேண்ட் எடுத்து கீழே வச்சுக்கோங்க. லெஃப்ட் ஹேண்டு கை ஒரே கையில ஹேண்டில் பண்ணுங்க. ஸ்பீடை கொடுங்க. இது எதுக்குன்னா, நீங்க கியரை மாத்துற டைம்ல ஸ்டீரிங் கொஞ்சம் ஆப்லிங் ஆகுதுல்ல, அது வராம இருக்கிறதுக்கு இந்த ஒரு கை ஹேண்டில். இதை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணோம்னா இந்த ஒரு கையில நீங்க கியரை மாத்துற டைம்ல இந்த ஒரு கையில நீங்க அட்ஜஸ்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ரெண்டு கையை விட ஒரு கையில நல்லா வருது பாருங்க. ஸ்டீரிங் அந்த திருப்பெல்லாம் அளவு மைன்யூட்டா இருக்கு. ஹார்ன் அடிச்சுங்க, கொஞ்சம் ஸ்லோ மட்டும் பண்ணுங்க. இந்த மாதிரி ஏறுறான்னா, நம்ம ரோடுக்கு வரோன்னா லைட்டா ஸ்பீடை குறைச்சி மறுபடியும் ஸ்பீடை கொடுங்க. இது நம்ம வண்டியை வந்து நம்ம கட்டுப்படுத்துற மாதிரி ஆகும். கொஞ்சம் ரைட் வண்டி நிப்பாட்டுறாரு அவர். போதும். ஸ்பீடு வந்து ஏறிட்டே இருக்கு பாருங்க. உங்களோட ஸ்பீடு தாண்டி போகும்போது என்ன ஆகும்னா, உங்க கண்ட்ரோல்ல நீங்க இழக்கிற மாதிரி ஆயிடும். அதனால உங்க ஸ்பீட் கண்ட்ரோல்ல நீங்க மெயின்டைன் பண்ணுங்க. இப்போ அழுத்துங்க, அந்த ஸ்பீடை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. உண்மையிலேயே ரெண்டு கையை விட ஒரு கையில நல்லா வருதுங்க. தெரியுதுங்களா வித்தியாசம்? ஏன்னா ஒரு கையில நீங்க பிடிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, உங்க கவனம் அதிகமா அந்த பக்கம் திரும்புது ஸ்டீரிங்ல. பர்ஃபெக்டா இருக்கு. அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. அந்த பஸ்ஸை பார்க்காதீங்க. அவன் சும்மா அந்த பைக் வர சுரம் நம்ம ரோடை எடுத்துட்டு வரான். நம்ம ஒதுங்க தேவையில்லை. நேராக போகும். ஒதுங்கணும்னா அதிகமாக போகும். ஒதுங்க தேவையில்லை. நேராகவே போங்க, ஒதுங்க வேண்டாம். இன்னும் கொஞ்சம் ரைட்டு. நமக்கு லெஃப்ட் தான் ஆபத்து, ரைட் ஆபத்தே கிடையாது. நீங்கள் ரைட் நம்பி போகலாம். ஸ்பீட் ஓகே. இப்போ நம்ம வண்டியை நிப்பாட்ட போகிறோம். ஸ்லோ பண்ணி கிளட்சை முழுசாக அழுத்திடுங்க. லெஃப்டில் வண்டி வருது, கிளட்சை மட்டும் அழுத்திடுங்க. ஒரே கையிலேயே நீங்கள் ஹேண்டில் பண்ணுங்க. இப்போ மெதுவாக லெஃப்ட் எடுத்துகிட்டு வாங்க. கொஞ்சம் ரைட்டு. இப்போ ஸ்டடினா அந்த திருப்பினதை நேராக்கணும். கொஞ்சம் பிரேக்கை விடுங்க. உங்களுக்கு நிற்கிற இடம் சரியா இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிரேக் அப்ளை பண்ணலாம். இப்போ பிரேக் சரியா இருக்கு. பிரேக் கொஞ்சம் அதிகம். அதே மாதிரி ஸ்டீரிங் பாருங்க, ரைட்ல திரும்பி இருக்கு. இப்போ கிளட்ச் எடுக்காதீங்க, முதல்ல நியூட்ரல் பண்ணிட்டு
இப்போ கிளச்சை எடுத்துருங்க. பிரேக்கை கொஞ்சம் நேரம் விட்டுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் ஓட்டுனதில் உங்களுக்கு என்னென்னலாம் தப்பு வருதுன்னு கொஞ்சம் அதிகமாக யோசிச்சு பாருங்கள். தப்பு வர்றதுக்கு காரணம் நம்மளோட வேகம், அவசரமாக நம்ம பண்ணுறது நம்மளை தப்புக்கு கொண்டு போய் விட்டுருது. அதனால் என்ன பண்ணுங்கள், நீங்கள் ஆப்ரேட் பண்ணுற ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப நிதானமாக மெதுவாக ஆப்ரேட் பண்ணுங்க. இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இப்போது ரிவேஸ் சொல்லி கொடுத்துறோம். ரிவேஸ் வந்து இப்போ நம்ம இத்தனை நாளாக வந்து ஃப்ரண்ட்டில் யூ-டர்ன் பண்ணோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இடத்துலேருந்து, அதாவது இந்த ரோட்லேருந்து இன்னொரு ரோடு, ரைட் சைடு ரோட்டில் வண்டியை முதல்ல உள்ளே நுழைச்சிடணும். வண்டியோட முகத்தை ஃபுல்லாக உள்ளே நுழைச்சிட்டு அங்கேருந்து ரிவேஸில் நம்ம வண்டியை தரணும். ஓகேங்களா? இப்போ நான் இன்னைக்கு தான் ஃபஸ்ட்டு நீங்கள் ரிவேஸ் போட போகிறீங்க. இதை வந்து நீங்கள் ரொம்ப நிதானமாக பொறுமையாக செய்யுங்க. இதுக்கு ஆக்சிலேட்டர் அதிகமாக உங்களுக்கு தேவைப்படாது. ஓகேங்களா? கிளச்சை முழுசாக அழுத்திடுங்க. ஃபஸ்ட் கியர் இந்த லெஃப்ட்லேயே நேராக போங்க, நான் சொல்கிற வரைக்கும். மெதுவா தெரியுதுங்களா உங்களோட அவசரம்? கிளச்சை வந்து மூவிங் ஆகிற இடத்துல நிறுத்தி நிதானமாக எடுக்கணும். சில விஷயங்கள் நீங்கள் அதிகமாக மறக்க ஆரம்பிக்கிறீங்க, அதை மட்டும் எப்போவுமே மறக்காதீங்க. இதெல்லாம் வந்து பேசிக். இந்த பேசிக் நீங்கள் கிளியராக இருந்தால் தான் உங்களுக்கு அந்த ஃப்ரண்ட் நல்லா ஓட்டுறதுக்கு ஈஸியாக வரும். நோட்டில் தான் இருக்குது. கிளச்சை அழுத்தி பிடிச்சிங்க. இப்போ சாவி ஆன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும் பிடிக்கணும், மறுபடியும் ஆஃப் பண்ணணும், இல்லைன்னா ஆன் ஆகாது. ஆன் பண்ணி ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும் பிடிச்சி அதுக்கப்புறம் சாவி விடும். ஃபர்ஸ்ட் கியர். நிதானம் கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துட்டே வர மாதிரி தெரியுது. நமக்கு டிரைவிங் நல்லா வரும்போது நம்மளுக்கு இன்னும் அதிகமாக பொறுப்புகள் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த பொறுப்பு அதிகமாக நம்மளுக்கு நிதானம் ரொம்ப முக்கியம். இன்னும் கூட நீங்கள் நிறுத்தி எடுத்துருக்கலாம். இது கூட கொஞ்சம் வேகம் தான். இன்னும் கூட நீங்கள் அந்த ஹோல்ட் பண்ணணும். அதாவது நவுற வரைக்கும் கிளச்சை நிப்பாட்டணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கொஞ்சம் நவுந்த உடனே எடுக்க ஆரம்பிச்சிடுறீங்க. அப்படி எடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, சப்போஸ் கிட்ட ஏதாவது சைக்கிளோ இல்லை பைக்கோ நிற்குதுன்னு வச்சிங்களா, நீங்கள் அந்த டைமில் எடுக்கும்போது என்ன ஆகும், டக்குன்னு போய் முட்டிடும். அதனால் எப்போவுமே மூவ் பண்ணும்போது மட்டும் இன்ச் பை இன்ச்சாக மூவ் பண்ணணும். ஓகே, கிளச்சை முழுசாக விட்டுருங்க. இப்போ உங்களுக்கு இந்த வேகத்துக்கு மேலே அதிகமாக போகாது. இப்போ அப்படியே நிதானமாக அந்த ரோடு வரைக்கும் நேராக எடுத்துகிட்டு போயிடலாம். தேவையில்லை. இப்போ நீங்கள் கவனிக்கிறது வெளியே அதிகமாக கவனிங்க. முன்னாடி யார் வராங்க, பின்னாடி யார் வராங்க, நம்ம எப்போ வளைச்சா அந்த ரோடுக்கு கரெக்டாக எடுத்துகிட்டு போக முடியும், அந்த ரோடையும் கவனிச்சுங்க. அந்த ரோட்ல உள்ள நுழைஞ்ச உடனே லெஃப்ட் பக்கமாக போயிடணும் வண்டி. ஆமாம், லெஃப்ட் பக்கமாக, அந்த ரோட்ல லெஃப்ட் பக்கமாக போயிடணும். ஓகே, இங்கே நீங்கள் லைட்டாக கொஞ்சம் லெஃப்ட் எடுங்க. இந்த லெஃப்ட் எதுக்குன்னா, பின்னாடி வரவங்க அவங்கள கொஞ்சம் வழி விடுறதுக்கு. இப்போ கொஞ்சம் ரைட் எடுத்துங்க. இப்போ வளைக்கலாமா பாருங்க, போக முடியுமா? அப்போ கிளச்சை அரெஸ்ட் பண்ணிங்க. கிளச்சை ஃபுல்லாக அரெஸ்ட் பண்ணிங்க, ஸ்டாப் பண்ணிங்க. இப்போ கவனிச்சுங்க யார் வராங்கன்றது கவனிச்சுட்டு. ஓகே, இப்போ மெதுவாக கிளச்சை எடுங்க. மெதுவாக பிரேக்கை விட்டுருங்க. இப்போ போயிடலாமா? போயிடலாம். கிளச்சை முழுசாக எடுங்க, வளைக்க ஆரம்பிங்க. எடுத்துட்டு பொறுமை, ஃபுல்லாக வளைக்காதீங்க, கிளச்சை மட்டும் முழுசாக எடுத்துருங்க. டேர்னிங் வந்து கம்மியாக இருக்கணும். இப்போ அந்த ரோட்டில் நான் சொன்ன இல்லையா, லெஃப்ட் பக்கமாக வரணும், அதை கொஞ்சம் கவனிச்சிங்க. அப்படி போயிட்டு லெஃப்ட் பக்கமாக. இப்போ ஸ்டடி பண்ணிங்க. ஸ்டடி. இப்போ வண்டியை நிப்பாட்டிக்கலாம். கிளச்சு பிரேக் அடித்து கொஞ்சம் ஓரமாக நிப்பாட்டிட்டு, இப்போ உங்களுக்கு லெஃப்ட் தெரியுதுங்களா? இந்த லெஃப்ட் கோடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த லெஃப்ட் கோடை ஒட்டியே ரிவர்ஸ் வர மாதிரி வரணும். இந்த மிரரில் உங்களுக்கு அந்த லெஃப்ட் கோடு தெரியும், அதை ஒட்டியே அப்படியே ரிவர்ஸ் வர மாதிரி ஒரு அடையாளம் வச்சுக்கிட்டு அப்படியே நம்ம ரிவர்ஸ் வரலாம். இப்போ ரிவர்ஸ் கியரை பற்றி பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கியரை நியூட்ரல் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு கியர்லேருந்து நியூட்ரல் பண்ணிவிட்டு இருங்க. நியூட்ரல் இதுதான் நியூட்ரல்.
இப்போ நம்ம ரிவேஸ் கியர் போடணும்னா ரிவேஸில் பார்த்தீங்கன்னா லாக் இருக்குது. இந்த லாக் வந்து இதை இருக்கு பாருங்க, இந்த 2 விரலை வச்சு மேலே தூக்கணும். தூக்கி இப்படி பிடிச்சிட்டு ஃபைனல் தள்ளி மேலே, இது ரிவேஸ். ஓகேங்களா? ஒரு நிமிஷம், டிராக்டர் வந்து கொஞ்சம் ஓரம்.